வரி சுமையை ஏற்றிருக்கிறீங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை ஏற்றிட்டீங்க, சொத்து வரியை ஏற்றிட்டீங்க. உடனே கேட்கலாம், எல்லா ஏழை மக்களுக்கும் என்ன சொத்து இருக்குன்னு. ஐயா, வைத்த கட்டி வாயை கட்டி எத்தனையோ வருடங்கள் போராடி நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரையை வெஞ்சிக்கிறவங்களுக்கு சொத்து வரியை நீங்கள் 30% ஏற்றுனீங்கன்னா யாரால அதுக்கப்புறம் நம்ம வரி கட்டுவோமா இல்லை வாழ்க்கையை நடத்துவோமா? சொத்து வரி ஏறிடுச்சு, பத்திரப்பதிவு ஏறிடுச்சு, நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இவங்க விலைவாசியை மறைமுகமா ஸ்டேட்டும் ஏத்துது. எப்படி ஏத்துது தெரியுமா? வர்ற போற லாரிக்கெல்லாம் பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய், லாரிக்கு மேல 3000 ரூபாய், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே எங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆதாரத்துக்குன்னு தனியா ஒரு புத்தகம் தாங்க நம்ம பப்ளிஷ் பண்ணணும். லஞ்ச லாவண்யம் பெருகி விட்டது, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அது அவர் தானே சொன்னாரு. யாரு? ஸ்டாலின் தான் சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்க கலெக்ஷன் கரப்ஷன் அவரே தான் சொல்லுவாரு. எடப்பாடி ஆட்சியில அவர் தானே சொன்னாரு. திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாதா? என்ன ஸ்ட்ராட்டஜி? அவங்க எதிர்க்கட்சியில இருக்கும்போது ரொம்ப பிரமாதமா செயல்படுவாங்க, அருமையா பிரச்சனைகளை எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க.